ஹாய் கைஸ், நான் ஃப்ரெண்ட். இது புது வீடியோ. நாங்கள் வந்துட்டு வீக்கெண்ட் சும்மா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஓஷன் பார்க்கு போனோம். ஓஷன் பார்க் வந்துட்டு பாண்டியில் இருக்குது. சரி, ஒரு தாட்டி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப வருஷம் ஆச்சு, நாங்கள் இது வரைக்கும் போனதே இல்லை. ஒரு தாட்டியாச்சு போகலாமேன்னு சொல்லிட்டு ஓஷன் பார்க் போயிருந்தோம். கிளம்புற அவசரத்தில் மதியானம் சாப்பிட்றதுக்கு பாண்டியில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து பட்டர் பன்னீர் மசாலா அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு ஓஷன் பார்க் என்ட்ரு ஆனோம். ஓஷன் பார்க் என்ட்ரு ஆனோடனே என்டர்லேயே வந்துட்டு நிறைய கேம்ஸு பார்த்தோம். லைக் பஞ்சி ஜம்பிங்லாம் கிட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்ஸு ஜிப் லைனு, ஸ்கை வாக் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு. நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு 3 பேனர் இந்த பில் கவுண்டர்லேயே பார்த்தோம். 3 பேனர்லேயும் டீட்டெயில்டாக என்னென்ன கேம்ஸ் இருக்குது, லைக் அடல்ட்ஸ்க்காக இருக்கட்டும், கிட்ஸ்க்காக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ஏஜ்டாக இருக்கட்டும், இல்லையா ஃபன் ஜோனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக தந்துருந்தாங்க. நம்மளுக்கு இதுக்கே ஒரு கையில் ஒரு ஸ்லிட் கூடமே தருவாங்க. நம்ம அதை அழகாக சூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு நாங்கள் சூஸ் பண்ணது ஃபெரி போட். ஏன்னா நாங்கள் 4 பேர் வந்துட்டு அம்மா, அப்பா, அண்ணன், நாங்கள் 4 பேர் ஒரு ஃபேமிலியாக போகிறதுனால நாங்கள் ஒரு ஃபெரி போட்டில் அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் போனதுமே லேட்டு, மற்றதுமே என்ஜாய் பண்ண முடியல எங்களால். எங்களுக்கு அன்றைக்கி ஃபெரி போட் சூஸ் பண்ண லக்கா இல்லைன்னு எங்களுக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த ஃபெரி போட்டில் நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். அந்த ஃபெரி போட்டில் எத்தனை பேர் சூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஹோல் ஃபேமிலியுமே அதில் ஏற்றுவாங்க. எங்களுக்கு அந்த போட்டே ஓன் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு. நாங்கள் 4 பேர் மட்டும் போயிட்டு அழகாக சூப்பராகவே சுற்றி காமிச்சாங்க எங்களுக்கு. அந்த ஹோல் ஃப்ளெட்ஜாக அந்த ஃபுல்லாமே சுற்றி வந்தோம். நாங்கள் அந்த போனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு நினைக்கலாம், லைக் தண்ணியில் தானே போகிறோம், லைக் போட்டில் தானே போகிறோம், அவ்வளோவா எதுவுமே சீனியாரிஸும் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்காது, எப்படி என்ஜாய் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நம்ம போகிற நேரத்துலேயே நிறைய ரைடு இருக்கும். அவங்க பக்கத்தில் போவாங்க. லைக் நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட கனெக்டடாக இருக்கலாம். லைக் அந்த மாதிரி நாங்கள் போகும்போதே நிறைய பேர் இந்த ஜெட் ராக்கெட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி போட்ஸில் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து ஃபேமிலியோடு போகிறதா இருந்தீங்கன்னா நான் ஃபெரி போட் சொல்லுவேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதா இருந்தீங்க கண்டிப்பாக ஜெட் ரைட்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பர் ஃபன்னாக இருக்கும். நீங்கள் அந்த லைஃப்லேயே மறக்க மாட்டீங்க. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் அந்த மாதிரி ஜெட்லலாம் போனீங்கனாக்கா. அப்புறம் கிட்ஸுக்குமே ரொம்ப சேஃபாக அழகாகவே நிறைய கேம் இருந்தது. ஜிப்லைனாக இருக்கட்டும், அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரியும் நிறைய கேம், பஞ்சி ஜம்பிங் அந்த மாதிரிலாம், ட்ரீ கிளைம்பிங் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. சேஃபாகவே பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக பாடி டயர்டாகும். அதுவும் இருக்குது. அங்கே பாடி மசாஜரும் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு பண்ணி தராங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. விஆர் கேம்ஸ் இருந்தது. ஃபன் ஆக்டிவிட்டீஸும் நிறையா இருந்தது. நீங்கள் பாண்டியிலையோ இல்லை கடலூர்லையோ இல்லை எங்கே இருந்தாலும் வந்து ஒரு தாட்டியாச்சும் நீங்கள் இந்த ஓஷன் பார்க்கை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், பாய். சூப்பராக இருக்கு. சாப்பிட்றியா? இப்போ ஏன்டா நீ இஞ்சி டீக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்க? டீ வித்து கொடுத்தா இவன் கமிஷன் தரேன் சொன்னானா?